இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு, தேவனாலே எல்லாம் கூடும். வசனம் மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்க முடியும். இயேசுவை பின்பற்ற விரும்பிய ஒரு ஐஸ்வர்யவான் பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். இதில் அவன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட முழங்காற்படியிட்டு அவன் சொல்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், இந்த கற்பனைகள்லாம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை பின்பற்றணும்னு சொல்கிறார். அதுக்கு அவர், நான் இது சின்ன வயதிலிருந்து, சிறு வயது முதல் இதெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க, அந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவனும் என்ன பண்ணுறான், அந்த வார்த்தை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோட திரும்பி போயிட்டான். கிறிஸ்து சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். அப்போ அந்த சீஷர்கள் கேட்குறாங்க, அப்போனா யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொள்ளுகிறார்கள். அப்போ இயேசு அவர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இது மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இதை கேட்டோன்னே அநேக ஐஸ்வர்யம் வச்சுருக்கவங்களாம் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளோ அரிதாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லுதுன்னா, அவன் அந்த ஐஸ்வர்யவான் எதனால் என்ன கேட்குறான் இயேசு கிறிஸ்துட்ட, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ இந்த சப்ஜெக்டே நித்திய ஜீவனை குறித்து தான் பேசுகிறாங்க பாருங்கள். ஒருவேளை அவன் இதெல்லாம் சரி ஆண்டவரே, நான் இதெல்லாம் நான் விற்று தரித்திரருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், பரவாயில்ல நீ அதை அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருப்பார் பாருங்க. ஆனால் அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அவரை கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார், அவன் இருதயத்தை பார்க்கும்படி. அப்போ அவன் இருதயம் எப்படி இருக்குதா, இந்த பொருட்கள் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானுமே இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு பாருங்கள், நம்ம கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா? இல்லை, அவரை விசுவாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று நம்மளுக்கு சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்து நம்ம ஐஸ்வர்யமாகும்படியே அவர் தரித்திரமானார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. அவங்க இந்த இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறதை காட்டிலும் பொருட்கள் மேலேயும் அந்த பணத்தின் மேலேயும் இல்லை, அதில் நம்பிக்கை வைத்தால்தான் நித்திய ஜீவனை பெற முடியாது என்று பார்க்குறோம். அப்போது அந்த ஐஸ்வர்யன் உள்ளத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவன் இருதயம் எப்படி பொல்லாங்க இருக்குது பாருங்களேன். அவன் அந்த நித்திய ஜீவனை காட்டிலும் பொருட்கள் மேலே அவன் இருதயம் இருக்கிறத, அப்போது இதை யார் ரட்சிக்கக்கூடும் அவங்க பேசுகிறாங்க அந்த சீஷர்களுக்குள்ளே. அப்போ இதை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு அறிந்திருக்கிறார் பாருங்களேன். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நமக்கு எழுதி வைத்திருக்காரு என்றால் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? இன்றைக்கு பாருங்கள், நித்திய ஜீவனை காட்டிலும் இந்த உலகத்தில் கூறியவைகள் இருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. அப்போ இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்ம தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய சத்தத்தை கேட்க வேணும், அவருடைய வார்த்தையை நம்ப வேணும் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்காக ஐஸ்வர்யமெல்லாம் நான் தேவன் வெறுக்கவில்லை. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்குது பாருங்க. இந்த இடத்துல மனிதன் தன் முயற்சினால இந்த ரட்சிப்பை, இந்த நித்திய வாழ்வை அடையவே முடியாது என்பதை எடுத்து காட்டுகிறார். அதனால்தான் தேவன் தன் கிருபையால் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம சில காரியத்தினால வாழ்க்கையிலையோ சரீரத்திலையோ வேலை செய்கிற இடத்துலையோ
குடும்பத்திலேயோ இது முடியாது, எனக்கு சாத்தியமே இல்லை என்ற முடிவில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. தேவனின் திட்டத்தில் அது அதிசயமாக மாறக்கூடும். நம்ம இது முடியாது என்ற இடத்துல நம்ம பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பாருங்கள், நம்பிக்கை இழக்காமல் தேவனை நம்பும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். பாருங்க, நம்ம வேதத்தில் எவ்வளோ உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும் பொழுது எப்படி விடுதலை அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நாகமான் குஷ்ட நோயிலிருந்து எப்படி குணமடைந்தார் என்று பார்க்கிறோம். எலியா மூலியமா சாரிபோத் பெண்ணை எப்படி தேவன் சந்தித்தார் என்று அற்புதத்தை பார்க்க முடியும். செங்கடலை பிளந்து மோசே இஸ்ரேல் ஜனங்களும் தேவன் வழி நடத்தினார், அதை பார்க்க முடியும். அற்புதங்கள் எவ்வளோ ஏராளமாக நம்ம வேதத்தில் தேவன் வைத்திருக்கிறார் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா அதை பார்த்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை நம்ம மேற்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. அம்மாப்பா, நான் என் சூழ்நிலையை பார்க்கலை, என் பிரச்சனை போராட்டங்களில் என்னுடைய இயலாமை நான் பார்க்கலை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறதே அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களையும் ஆண்டவரே எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் மனுஷக வல்லமைகளும் முறியடித்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, அந்த வல்ல தேவனை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.